ஹலோ ஆல் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஹோப் ஆல் ஆர் சேஃப் அண்ட் குட். நம்ம இன்னைக்கு பார்க்குறது வந்து எதுவும் வீடியோஸ் எதுவும் அது மாதிரி சாரி வீடியோஸ் எதுவும் இன்னைக்கு நம்ம வந்து போட போகிறது கிடையாது. இது நம்மளோட கஸ்டமர்ஸ் அண்ட் நம்மளோட சேனல் வந்து வியூ பண்ணுற எல்லாருக்கும் ஒரு கைண்ட் ரிக்வெஸ்ட் நான் வைக்கிறது. ஸோ அதனால வந்து உங்களுக்கு ஒரு வேளை டைம் இல்லாத மாதிரி தோணுதுன்னு இந்த வீடியோ நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணிக்கோங்க. நான் வந்து பார்க்குறவங்களுக்கு நான் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு எதனால் இதை நான் வந்து தனியாக ஷேர் பண்ணுறேன் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணி விட்றேன். அந்த டீட்டெயில்ஸை நான் வந்து சொல்கிறேன், இதை ஏன் நான் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்மளோட வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து நிறைய கஸ்டமர்ஸ் தான் வந்து எல்லாரையும் சொல்லலை, நிறையா சில கஸ்டமர்ஸ் வந்து இப்போ ரீசெண்டாக புதுசாக இருக்க கஸ்டமர்ஸாக இருக்கிறாங்க நிறைய பேர். ஒரு நாளும் நிறைய புது கஸ்டமர்ஸும் நமக்கு இருந்துட்டு தான் இருப்பாங்க. வாட்ஸ்அப்பில் வருவாங்க அண்ட் சேனல்லையும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வந்து பார்க்குறீங்க. இதில் என்னன்னா சில கஸ்டமர்ஸ் வந்து நம்ம கிட்ட இப்போ கலெக்ஷன்ஸ் வந்து ஃபோட்டோ வேணும், அது ஒரு ஷார்ட் வீடியோ எடுத்து சென்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க. பட் ஆனால் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த சாரி வீடியோ வேணும் அப்படின்னு கேட்டுட்டு வீடியோவில் பார்த்ததுக்கப்புறமா அந்த ரெஸ்பான்ஸ் இருக்க மாட்டேங்குது. சில சமயம் வந்து நான் என்ன சொல்கிறேன், உங்களுக்கு வேணும் இல்லை வேண்டாம் பார்த்த உடனே நம்ம வந்து எந்த சாரியுமே எந்த ப்ராடக்ட்டுமே வந்து பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படிங்கிறது கம்பல்ஷன் கிடையாது. இப்போ நீங்கள் வாங்கலை அப்படின்னா நான் வந்து யாரையும் நேரில் வந்து ஏன் நீங்கள் வாங்கலை அப்படின்னு நம்ம கேட்கவும் போகிறது கிடையாது. ஸோ ஆல் லைக் எப்படின்னா எங்களோட டைமை நீங்களும் வேஸ்ட் பண்ணாமல் உங்களோட டைமும் நீங்கள் வேஸ்ட் பண்ணிக்காமல் ஒரு ப்ராடக்ட் உங்களுக்கு கண்டிப்பாக வேணும் அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் அது வந்து ஒரு ஷார்ட் வீடியோ எடுத்து கேட்குறது அண்ட் அதை பற்றின டீட்டெயில்ஸை வந்து நீங்கள் என்கிட்ட என்கொயரி பண்ணுறது அது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கும் டைம் சேவிங்காக இருக்கும், எங்களுக்கும் அது ரொம்ப டைம் சேவிங்காக இருக்கும். பட் என்ன நடக்குது அப்படின்னா ஒரு 5-6 சாரி இல்லை ஒரு 10 சாரி வந்து நம்மளோட டைம் எடுத்துட்டு அந்த வீடியோஸை ஃபுல்லாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் ரெஸ்பான்ஸே இருக்காது. நாங்கள் அதுவும் சொல்லியிருக்கேன், உங்களுக்கு பிடிச்சிருந்தனாலும் பிடிக்கலனாலும் உங்களுக்கு வேணும் வேணாம் எதுனாலும் நீங்கள் ரிப்ளை பண்ணிடுங்க. ஸோ அடுத்து கேட்குற கஸ்டமருக்காவது எங்களுக்கு வந்து அந்த சாரியை உங்களுக்கு ஹோல்ட் பண்ணாமல் அதை அவங்களுக்கு மூவ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிறைய தடவை சொல்லியிருக்கிறோம். அது வந்து நிறைய பேர் வந்து கேட்குறதில்ல, நான் எல்லாரையும் சொல்கிறதில்ல. ஒரு 90% பீப்புள் வந்து கரெக்டாக இருந்தீங்க அப்படின்னா ஒரு 10 பேர் எங்கனாலும் நமக்கு வந்து இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் இருக்க தான் செய்யும். பட் அது ஒரு கைண்ட் ரிக்வெஸ்ட்டாக கேட்குறேன், இந்த மாதிரி பண்ணாதீங்க. பிகாஸ் நிறைய வீடியோஸ் வந்து நானுமே இந்த 3 இயர்ஸாக வந்து நிறைய அதர் ஆன்லைன் போய் கீழே வந்து கஸ்டமர்ஸோடைய ஃபீட்பேக்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்துருக்கேன். நிறைய பேர் வந்து அவங்க வந்து ஃப்ராடை எங்கள் பணத்தை வந்து ஏமாற்றிட்டேன் என்ன சொல்லலை, எனக்கு இது வரைக்கும் எந்த கமெண்ட்ஸ் அந்த மாதிரி வந்ததில்லை. அது என் கமெண்ட்ஸ் பாக்ஸ் வந்து ரொம்ப எம்டியாக இருக்கிறதே நான் நிறைய நாள் வந்து ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணியிருக்கிறேன் நான். ஏன்னா அந்த மாதிரி ஒரு நெகட்டிவ் கமெண்ட் இல்லாமல் எங்களுக்கு வந்து பாசிட்டிவ் ரிவ்யூ இல்லைனாலும் பரவாயில்ல, ஒரு நெகட்டிவ் கமெண்ட் இது வரைக்கும் அந்த மாதிரி இல்லாமல் இருக்கிறதே நான் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக நான் பண்ணிட்டு இருக்கணும் அப்படின்னு எனக்குள்ள ஒரு ரொம்ப சந்தோஷம் இத்தனாலுமே. என்னன்னா எங்கள் பணத்தை வந்து ஏமாத்துறாங்க, ப்ராடக்டை வந்து எங்களுக்கு கரெக்டான டைமில் டெலிவரி பண்ணுறதில்ல, எங்கள் காசை வாங்கிட்டு ஏமாத்துறாங்க, இது மாதிரிலாம் நான் நிறைய ஒருத்தவங்க ஒரு சில பொட்டிக்ஸ் பற்றி நான் கம்ப்ளைண்ட் வந்து பார்க்குறேன், நானுமே பார்க்குறேன். நான் பேர் சொல்லலைனாலும் அது நிறைய பேருக்கு தெரியும், வேணா பார்த்துட்டு இருக்கேன். நிறைய பேர் இப்போ என்னோட சேனல் மட்டும் பார்க்க மாட்டீங்க, இன்னும் நிறைய சேனல்ஸ் பார்த்துருப்பீங்க. நான் என்ன கேட்குறேன்னா ஒரு தப்பு பண்ணுறப்போ அவங்கள வந்து நீங்கள் அவ்வளோ கீழே வந்து அப்யூசிவாக பேசுறது எல்லாமே வந்து இது பண்ணுறீங்க. ஆனால் இதே ஒருத்தவங்க ஜென்யூனாக பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களோட கமெண்ட்ஸில் பாசிட்டிவாக வந்து நீங்கள் வாங்கியிருக்கீங்க, அது வந்து ட்ரஸ்டட் ஷாப் தான், அந்த மாதிரி யாரும் அங்கே மற்ற பொட்டிக்ஸோ யார் ட்ரஸ்டடாக பண்ணுறாங்களோ அதெல்லாம் நீங்கள் கொடுத்து நான் வந்து பார்க்குறது கிடையாது. அண்ட் சேம் டைம் இப்போ என்னோட டைம் வேஸ்ட் ஆகுது, இத்தனை வீடியோஸ் வந்து நம்ம பார்க்குறோம் ஆனால் நம்ம அவங்களுக்கு ரிப்ளையே பண்ணுறதில்ல அப்படிங்கிறதெல்லாம் ஒரு கில்ட்டியாக ஃபீல் ஆகுமா அப்படிங்கிறதே எனக்கு தெரியல. ஏன்னா வந்து இந்த மாதிரி ஒரு ஷார்ட் வீடியோ எடுத்து சென்ட் பண்ணுறதே நான் மோஸ்ட்லி எந்த பொட்டிக்லேயும் அவங்க ஓனர்ஸ் வந்து பண்ணி நான் பார்த்தது கிடையாது. ஏன்னா எங்களோட டைம் எங்களோட எஃபர்ட் எல்லாத்தையும் போட்டு தான் நான் வந்து இந்த சேனலே வந்து ரன் பண்ணிட்டு இருக்கேன் அண்ட் எங்களோட வீடியோஸ் எல்லாமே நான் வந்து கொடுத்துட்டு இருக்கேன். இதில் என்னன்னா நீங்கள் உங்களுக்கு பிடிக்கலனாலும் பிடிக்கலன்னு சொல்லலாம், அதில் ஒரு தப்புமே கிடையாது. இப்போ நானுமே ஒரு ஷாப்புக்கு போகிறேன், எனக்கு ஒரு சாரி பிடிச்சிருக்குன்னா நான் வாங்குவேன், இல்லைன்னா வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு வருவேன். இது வந்து ஜென்யூனான ஒரு கருத்து. ஆனால் நம்ம வந்து எல்லாரோட டைமையும் வேஸ்ட் பண்ணிட்டு வருஷலாம் எல்லா சாரீஸும் வீடியோஸ் பார்த்துட்டு ஆனால் வந்து ரிப்ளையும் இருக்காது, நம்ம வந்து ஹோல்ட் பண்ணி வச்சுருப்போம், இன்னொரு கஸ்டமருக்கும் கொடுக்க முடியாது, அது எங்களுக்கு பிஸ்னஸ்லேயும் அது நஷ்டமாகும். அண்ட் சேம் டைம் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு டைமும் ரொம்ப வேஸ்ட் ஆகும். இன்னொரு சீக்ரெட்டும் நான் வந்து சொல்கிறேன், நான் வந்து ஆன்லைனில் தான் வந்து எங்களோட மேனுஃபேக்சரர்ஸ்க்கு டீலர்ஸ் கிட்டேருந்து என்னோட ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வந்து பர்ச்சேஸ் பண்ணுறேன். இப்போ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம ஒரு 1000 ருபீஸு இல்லைனா ஒரு 500 ருபீஸ் நாங்கள் வந்து பே பண்ணணும். அவங்களுக்கு பே பண்ணால் மட்டும்தான் அன்றைக்கி என்னால் அவங்களோட கலெக்ஷன்ஸ் எல்லாம் கோத்ரூ பண்ணி பார்த்துட்டு நாங்கள் பர்ச்சேஸ் பண்ண முடியும்.
பிகாஸ் இது எதனாலன்னா அவங்க டைம் வேஸ்ட் ஆகக்கூடாதுன்னு அவங்க ஃபர்ஸ்டே அமௌண்ட் வந்து பே பண்ண சொல்லுவாங்க. நம்ம அந்த மாதிரிலாம் பண்ணுறது கிடையாது. எந்த பொட்டிக்லேயுமே ஃபர்ஸ்ட்டு உங்களோட saree ப்ராடக்டே உங்களுக்கு ப்ராப்பராக வருதான்ற ஒரு கன்ஃபர்மேஷன் இருக்காது. நீங்கள் கொடுத்த பணத்துக்கு ஒர்த்தாக ஒரு ப்ராடக்ட் வருதான்ற ஒரு கன்ஃபர்மேஷன் இருக்காது. உங்கள் ப்ராடக்ட் வருமானே முதல்ல ஒரு கன்ஃபர்மேஷன் இருக்காது. ஆனால் நம்ம அந்த மாதிரிலாம் பண்ணுறதில்ல. நீங்கள் வாங்குறீங்களோ இல்லையோ, நான் வீடியோ கொண்டு எடுத்து ஷேர் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறேன். அதுக்கு ஒழுங்கான ரெஸ்பான்ஸ் இருக்கிறது இல்லை. ஸோ இனிமே இவ்வளோ நேரம் கொடுத்து நான் அதனால தான் இதை பற்றி பேசியிருக்கேன். இந்த மாதிரி வந்து யாருமே பண்ணாதீங்க. ஒரு கைண்ட் ரிக்வெஸ்ட்டாக சொல்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தது கன்ஃபார்மாக வாங்க போகிறீங்க அப்படின்னா நீங்கள் அதுக்கான ஃபுல் இதோட நீங்கள் வந்து வாட்ஸ்அப்பில் வந்து மெசேஜ் பண்ணுங்கள், பாருங்கள். நீங்கள் அதை பற்றி கேட்டுட்டு எல்லா டீட்டெயில்ஸும் வாங்கிட்டு பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. பிடிக்கல அப்படின்னா நீங்கள் என் டைமும் வேஸ்ட் பண்ணாதீங்க, உங்கள் டைமையும் நீங்கள் வேஸ்ட் பண்ணிக்காதீங்க. நான் ஃபுல் வீடியோ போடுவேன், உங்களுக்கு அதுலேயே நல்ல ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். நான் அதனால தான் இப்போது ரீல்ஸ் மாதிரி போடாமல் ஃபுல்லாக ஒரு ஃபுல் வீடியோ கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா ஒரு எலாபரேட்டாக ஒரு வீடியோ போடுறப்ப நீங்களுமே பார்த்துட்டு உங்களுக்கு வாங்கிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்ட்டு தான் நான் ஒரு டைம் எடுத்து போட்டுட்ருக்கேன். பட் ஆனால் வந்து இது ஒரு ஃபோட்டோஸோ வீடியோஸோ எடுக்கிறப்ப என்ன ஆகுதுன்னா எல்லாத்தையும் நம்ம ஓப்பன் பண்ணி எடுத்து அனுப்பணும். ஸோ அதனால் இது மாதிரி இனிமேல் இல்லாமல் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நீங்கள் கன்ஃபார்மாக பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. இதில் நான் அதாவது உங்களை யாராவது ஹர்ட் பண்ணியிருந்தேன் அப்படின்னா, இல்லை நான் அதாவது பேசுகிறது உங்களுக்கு தப்பாக ஃபீல் ஆகுது அப்படின்னா ஐம் ரியலி சாரி. பட் இருந்தாலுமே நான் ரொம்ப ஜென்யூனாக என்னோட எமோஷன்ஸ் வந்து இங்கே சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்ம சேனல் எப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் ஷேர் பண்ணிவிட்டு பாருங்கள். தேங்க்யூ.